தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு விஜயம் இருக்குமா 2026 தேர்தல்? இதை நான் சொல்லணுமா என்ன? சரி, நான் ஒரு ஃபேனா வேணாம், அதுவும் பிரச்சனை வரும். இருந்தாலும் சொல்கிறேன். நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஜோதிடராக உட்காந்துருக்கும் போது நீங்கள் கேட்டீங்க இது வந்து புதுசாக வந்துச்சுன்னு. ஒரு 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 மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துக்குள்ளே வரணுன்றது இன்றைக்கி நேற்று எடுத்த டிசிஷனாக இருக்குமா? அது ரொம்ப நாளாக அலசி ஆராய்ஞ்சி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். நான் சிம்பிளாக ஜோதிட ரீதியாக ஒரு கேள்விக்கு வரேன். நீங்கள் கேட்டோடனே திடீர்னு வந்துட்டாரு, ஓகே அடுத்து அவர் நடிப்பாரா? நிறைய கேள்வி இருக்கும் மக்களுக்கு. திடீர்னு அவர் அரசியல் இருப்பால, நடிப்பாரா? எங்களுக்கு நடிகராக இருக்கிற விஜய் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈவன் தோமி எல்லாருக்குமே அதுதான் பிடிக்குன்ற போது, ஏன்னா அரசியல் வந்து அவர் இன்னும் மக்களை ஒரு 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 ஆளுமை வாங்கி ஒரு எம்எல்ஏவாகி இல்லை ஒரு மினிஸ்டர் ஆகி அவர் மக்களோடு எப்படி அவர் இணங்கி இருக்காருன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு ஹீரோவாக மக்களுக்குள்ளே இணங்கியிருக்காரு, இறங்கியிருக்காரு, சேர் போட்டு உட்காந்துருக்காரு, அசைக்க கூட முடியல, ஃபெவிகாலோட ஒட்டியிருக்காரு. ஸோ அதனால் இந்த நேரத்தில் அவர் இந்த களம் இன்னும் காணவே இல்லை. நிறைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த பக்கம் அவங்க வெறும் ஒரு சினிமா நடிகர் தானே, சினிமா பார்க்குற கூட்டம் தான், அந்த மாதிரி நான் ஃபேன்ஸ் கிளப் தான் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த பக்கம் இல்லை நீயாவது ஏதாவது எனக்கு பண்ணிட மாட்டியா, என் வாழ்க்கை விடிஞ்சதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு கூட்டம். இந்த மாதிரியான அமைப்பாக தான் இருக்குது. ஆனால் ஜாதக ரீதியாக எடுத்து பார்த்தோன்னா மோடி ஐயாக்கு எப்படி இருந்ததோ அதில் ஒரு பகுதி விஜய்க்கு இருக்குது. நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கடகத்தில் ஒரு பிளானட் இருந்ததுன்னா, கடகம் அப்படின்னு போட்டாலும் இசிக்கோல்ட்டு போட்டிங்கன்னா ஊருக்கு உழைத்தல்னு அர்த்தம். ஏன்னா சந்திரனோட வீடு, சந்திரன் இப்படி டெய்லி எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி வர நம்மளும் பார்க்குறோம். சந்திரன் சூரியனோட காம்பினேஷன் இல்லாமல் யாராலும் அரசியலுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் அண்ணாவை எடுத்துக்கலாம், நீங்கள் கலைஞர் ஐயாவை எடுத்துக்கலாம், அம்மாவை எடுத்துக்கலாம், இப்போ அண்ணாமலை சாரை கூட எடுங்க. ஆல்மோஸ்ட் ஐபிஎஸ்ஸாக இருந்து ஒரு இடத்த விட்டுட்டு இப்போ அரசியலுக்குள்ளே வந்தார். விஜயும் அதே மாதிரி அதே கடகராசி தான், ஆல்மோஸ்ட் சினிமா துறையை விட்டுட்டு இதுக்குள்ளே வந்திருக்காரு. அப்போ கடகம் அப்படின்னாலே அது பலகால் ராசி, அது ஒரு வேலை மட்டும் பண்ணாது, நிறையா வேலைகள் பண்ணும். அப்படின்ற அமைப்பில் விஜயுடைய ஜாதகம் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய ஜாதகப்படி. ஆனால் விஜய் கோட்டையை பிடிப்பாரா அப்படின்ற ஒரு கொஷின் அவருடைய தசாபுதியை பொறுத்து 2030 சிங்கம் சிங்கிளாக கோட்டையை பிடிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணியோடு இருந்தால் வலுப்பெறும். புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு தேவை. இதில் நம்ம தனியாக அவரோட ஜாதகத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய துரோகங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போது போயிருக்கக்கூடிய பொசிஷன் வக்ரமாகவும் ஆகியிருக்காரு. நிறையா சில விஷயங்கள் நம்மளுமே பார்த்துருப்போம், நடக்கக்கூடாத விஷயங்களும் நடந்திருக்கும். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கவங்களுடைய பேச்சை கேட்குறதுல கவனமாக இருக்கணும். நீங்கள் யாரை கூட்டணி வச்சுக்கிறீங்கன்றதுல கவனமாக இருக்கணும், கூட இருக்கவங்களுடைய பேச்சை கேட்குறதுல கவனமாக இருக்கணும்.